الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا ذكر الله إن رحمة الله قريب من المحسنين. آمنا بالله وصدق الله مولانا الكريم. கண்ணியம் மரியாதை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் சீர்திருத்தவாதியாக இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய மகான் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு தினம். சற்றேறக்குரிய 9 நூற்றாண்டுகளுக்கு மேலாக அவர்களை இந்த உலகம் நினைவு கூறுகிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. ஒருவரை இந்த உலகம் நினைவில் கொள்ள வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் அதிகபட்சமாக எவ்வளவு நாளைக்கு நினைவு கூறுவார்கள்? காலம் சென்ற ஒருவரை பற்றி அதிகபட்சமாக ஒரு 40 நாட்கள் நினைவு கூறலாம். இன்னும் அதிகமாக சொல்ல போனால் 1 வருடம் வரை அவரை பற்றிய நினைவுகள் இருக்கலாம். வருஷ பாத்திகா ஓதியதோடு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டார். அதற்கு மேல் ஒருவரை நினைவு கூறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா மனிதன் ஒருவரை நினைவு கூறுவதற்கு ஒரு ஹத்து இருக்கிறது, ஒரு அளவுகோல் இருக்கிறது, எல்லை இருக்கிறது. அதற்கு மேல் அவனை நினைவு கூற மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஹத்து இல்லை, அதற்கு எல்லை இல்லை. கியாமத் நாள் வரையில் அல்லாஹ் அவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபதுகுரூனி அذ்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அப்போது உங்களை நான் நினைவு கூறுவேன், எல்லோரும் நினைக்குமாறு செய்வேன். எல்லோரும் நினைக்குமாறு செய்வது என்பது அதற்கு எல்லை இல்லை, ஹத்து இல்லை. அது கியாமத் நாள் வரையில் தொடர்ந்து தொய்வில்லாமல் நடக்கும். மனிதன் நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ் நினைவு கூறுவதற்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அவுலியாக்கள், இறைநேச செல்வர்கள், அவர்களுக்குள்ள ஒரு சின்னஞ்சிறிய அடையாளத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா ருஉ ஸக்கரல்லாஹ், அவங்களை பார்த்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு வரும். அதான் நல்லவர்களுக்குள்ள அடையாளம். ஒருவரை பார்க்கிறோம் என்று சொன்னால் அவருடைய திருமுகத்தை பார்த்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும். அந்த மாதிரி உள்ளவர்கள் தான் மகான்களாக, இறைநேச செல்வர்களாக, வலியுல்லாக்களாக மிளிர்கிறார்கள். அந்த மாதிரி கௌசநாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் இன்றைக்கு பல நூற்றாண்டுகளாக நினைவு கூறப்படுகிறார்கள். குர்ஆன் ஷரீஃபை நாம் பார்க்கிறோம் என்றால் உடனே அல்லாஹ்வுடைய நினைவு வரும். இது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருவேதம், அவருடைய வார்த்தைகள் என்று அல்லாஹ்வுடைய நினைவு வரும் குர்ஆனை பார்த்த மாத்திரத்தில். கஅபத்துல்லாவை பார்க்கிறோம் என்று சொன்னால் உடனே அல்லாஹ்வுடைய நினைவு வரும். இது இறைவனின் இல்லம், பைத்துல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய நினைவு வரும். அந்த மாதிரி சில மனிதர்களை பார்த்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு வரும். அந்த மாதிரி உள்ள மனிதர்கள் தான் இறைநேசர்களாக, வலியுல்லாக்களாக மிளிர்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஏன் வலிமார்களை அண்டி வாழுகிறோம், வலிமார்களை நேசம் கொள்கிறோம், வலிமார்களை போற்றுகிறோம், மதிக்கிறோம், ஏன் அவர்களுடைய சகவாசத்தோடு வாழுகிறோம் என்று சொன்னால் ஒரே காரணம்தான். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், முஹ்ஸினீன்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது நெருக்கமாக இருக்கிறது என்கிறான். நம்மை விட அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிக மிக அதிகமாக இருக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது. இன்ன ரஹ்மத்துல்லாஹி
கரீபும் மினல் முஹ்சினீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது முஹ்சினீன்கள் என்று சொல்லக்கூடிய நல்லவர்கள், மகான்கள் அவர்களுக்கு அருகிலே இருக்கிறது என்று சொன்னார். அந்த மாதிரி உள்ள அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு உரித்தானவர்களாக இருக்கக்கூடிய அவர்களோடு நாம் சகவாசத்தை வைத்துக் கொள்ளும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரஹமத்தை நமக்கும் தருகிறார். டெல்லி மாநகரத்தில் வாழ்ந்தார்கள் ஷேக் நிசாமுத்தீன் வலியுல்லா. டெல்லியில் புகழ்பெற்ற ஒரு நகரத்துக்கு நிசாமுத்தீன் என்று பெயர். அங்கிருந்து புறப்படக்கூடிய மிகப்பெரிய தொலைதூர விரைவு ரயில்களுக்கெல்லாம் ஹஜரத் நிசாமுத்தீன், ரயில்வே டிக்கெட்டிலேயே அப்படித்தான் நினைக்கிறார், ஹஜரத் நிசாமுத்தீன் என்ற அந்த ஜங்ஷனுக்கு பெயர். எத்தனையோ பகுதிகளை பெயர் மாற்றம் செய்து விட்டார்கள், இதிலே மட்டும் கை வைக்காமல் இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மகான். பல மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவர்கள் வலியுல்லாவாக டெல்லியிலே வாழ்ந்தார்கள். ஷேக் நிசாமுத்தீன் வலியுல்லா அவருடைய காலத்தில் பல மன்னர்களிலே ஒருவர் வாழ்ந்தார், அலாவுத்தீன் கில்ஜி. எல்லா அரசர்களும் அவர்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுவார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும், அவருடைய துவாவை பெற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் இவர்கள் எந்த அரசருடைய வீட்டு வாசல் படிக்கும் போனதில்லை, எந்த மன்னருடைய அரசவைக்கும் சென்றதில்லை. தங்களுடைய குடிலிலே தாங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திலே வாழ்ந்து கொண்டு மக்களுக்கு துவா செய்து கொண்டு ஹிதமத்துகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மன்னர் அலாவுத்தீன் கில்ஜி சொல்லி அனுப்பினார், தன்னுடைய படை பரிவாரங்களை அனுப்பி உங்களை மன்னர் சந்திக்க வருகிறார். ஷேக் நிசாமுத்தீன் வலியுல்லா சொன்னார்கள், எங்களை போன்ற தர்வேஷிகள், எங்களை போன்ற ஃபக்கீர்மார்கள், எங்களை போன்ற சன்னியாசிகள் அவர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு 2 வாசற்படிகள் இருக்கும். ஒரு பக்கத்திலே விஐபிகள் நுழைந்தால் இன்னொரு பக்கத்திலே வலியுல்லாக்கள் வெளியேறி விடுவார்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். மன்னர் அலாவுத்தீன் கில்ஜி வருவதை நிறுத்தி கொண்டு விட்டார். வலியுல்லாக்களாக இருப்பவர்கள் யாரிடத்திலே தேவையாக மாட்டார்கள், யாருடைய மரியாதைக்காகவும் காத்திருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் இறைநேச செல்வர்களாக மிளிர்ந்தார்கள். ரோசனா முஹைத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நிறைய அற்புதங்கள், கராமத்துகள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தன. ஆனால் அவர்களை பிடிக்காத முனாஃபிக்குகளும் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். பக்தாத் நகரத்திலே இவர்களுக்கு பரவக்கூடிய புகழையும் பெருமைகளையும், இவர்களை சாறை சாறையாக மக்கள் கூட்டம் கூட்டமாக பார்க்க வருவதை பார்த்து பிடிக்காத அந்த நயவஞ்சகர்கள் அவர்களுடைய பெயரை கெடுக்க வேண்டும், அவர்களை இழிவுபடுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேலையை செய்தார்கள். ஒரு நாள் ஒரு சிறுவனை பிடித்து அவனை ஜனாசாவை போட்டு செட்டப் செய்து படுக்க வைத்து கஃன் அணிவித்து சத்துக்களை வைத்து பள்ளிவாசலுக்கு தூக்கி கொண்டு வந்து வைத்து ஹஜ்ரத் ஷேக்னா கௌசநாயகம் அவர்களிடத்தில் சென்று ஜனாசா வந்திருக்கிறது, நீங்கள் வந்து தொட வைக்க வர வேண்டும் என்று கேட்டார். உயிருள்ள பையன், அவனை மையத்தை போன்று நடிக்க செய்து ஜனாசா தொட வைக்க வேண்டும், தாங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள், கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அவனிடத்தில் சொல்லி வைத்து விட்டார்கள். 2 தக்பீர்கள் முடிந்தவுடன் எழுந்து உட்கார்ந்து விடு. என்னையா உயிருள்ளவனுக்கு போய் தொட வைக்கிறாய், நீ எல்லாம் வலியுள்ளவா என்று கேளு என்று செட்டப் செய்து படுக்க வைத்திருந்தார்கள். ரோசனா முஹைத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் ஜனாசா தொழுக வைக்கக்கூடிய நேரத்திலே பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். கூட்டம் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் ஜனாசாவுக்கு முன்னால் நின்று கொண்டு தொட வைக்கலாமா? தொட வைக்கலாம். ஆண் மையத்தா பெண் மையத்தா? ஆண் மையத்து. கேட்டுக்கொண்டு தெற்கு கேட்ட ஆரம்பித்தார்கள். மையத்துக்கு எப்படி நியத்து செய்வார்கள் நமக்கெல்லாம் தெரியும். இந்த மையத்துக்கு துவா செய்தவனாக தான் நீங்க செய்வோம், இந்த மையத்துக்கு துவா செய்தவனாக என்று உறக்க சத்தமிட்டு நியத்து செய்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினார்கள். ஒரு தக்பீர் ஆனது, 2 தக்பீர் முடிந்தது, 3வது தக்பீர் முடிந்தது, 4வது தக்பீர் முடிந்தது. பின்னால் நின்ற அந்த முனாஃபிக்குகளுக்கெல்லாம் பதட்டமாகிவிட்டது. நாம் சொல்லி வைத்திருந்தோமே 2 தக்பீர் முடிந்தவுடன் எழுந்து உட்கார்ந்து சத்தம் போடு என்று சொல்லி வைத்திருந்தோமே, பேச்சு மூச்சையே காணமே என்று பின்னால் வந்து அந்த முனாஃபிக்குகள் எல்லாம் தடுமாற்றம் ஆரம்பித்து விட்டார்கள். கௌசநாயகம் முஹைத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ்
பேசாமல் தொட வைத்தார்கள், துஆ செய்தார்கள், தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி விட்டார்கள். அவர்கள் வெளியேறிய பிறகு போய் சந்துக்கை பிரித்து பார்த்தா ஆள் மௌத்தாகி கிடக்கிறார். பதறி அடித்துக் கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு கௌசநாயகம் மஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி தத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி இடத்தில் மக்கள் எல்லாம் ஓடினார்கள். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் உயிருள்ளவனை படுக்க வைத்து உங்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜனாதா தொழுகைக்கு சொன்னோம். ஆனால் அவன் மையத்தாகவே ஆகிவிட்டானே. கௌசநாயகம் சொன்னார்கள், என்ன செய்வது? நான் நிய்யத்து செய்யும்போது அப்படியெல்லவா நீர் செய்து விட்டேன். இந்த மையத்துக்கு துவா செய்தவனாக துவா செய்து விட்டேன், அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் போலும் என்று சொல்லிவிட்டு இருந்து விட்டார். இது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆகிவிட்டது. அதிலேயே கூட ஒரு கராமத்து நடந்தது. இவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்த அந்த சூழ்ச்சியில் கூட ஒரு கராமத்தை பார்த்தார்கள் அந்த மக்கள். அநியாயமாக ஒரு அப்பாவி உயிர் பறிபோனது தான் மிச்சம். எதற்காக சொல்லுகிறேன்? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் இந்த மாதிரி உள்ள நல்லவர்களிடத்திலேயே இருக்கிறது, இந்த மாதிரி உள்ள முஹ்சின்களிடத்திலே இருக்கிறது. அதனால் அவருடைய சகவாசத்தோடு வாழும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த ரஹ்மத்தை தருகிறார். நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பெரியோர்கள் எல்லோருமே ஈமான் கொண்டது எப்படி? இந்த மாதிரி உள்ள இறைநேச செல்வர்கள் மூலமாகத்தான். நபிமார்கள் வராத பகுதிகள், நபிமார்கள் பிறக்காத பூமிகளில் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் ஈமான் கொண்டது, இஸ்லாத்திற்கு வந்தது எல்லாமே இந்த மாதிரி உள்ள இறைநேச செல்வர்கள் மூலமாகத்தான். நம்முடைய முன்னோர்கள் பல தலைமுறைக்கு முன்னால் ஈமான் கொண்டதெல்லாம் நமது கிராமங்களுக்கு வந்த வலியுள்ளாக்கள், இறைநேச செல்வர்கள், ஞான மாமேதைகள் இவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு ஈமான் கொண்டார்கள் என்ற வரலாறை நாம் படிக்க முடியும். அந்த வகையிலே கௌசநாயகம் மஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி தத்தசுல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவருடைய நினைவு தினமாக இன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கிடைத்த பேரவர்களையும் சிறப்பினையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.